M6ல இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப லோ ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டவுட் இருந்தால் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எடுத்துருக்கிறது M6ஓட 1 ஹவர் சார்ட். இது கோல்டு மினியோட 1 ஹவர் சார்ட். இது நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் முதல்ல மேஜராக பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது அங்கேருந்து மேலே பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் செல் சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். கீழே அங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணிச்சு ப்ரைஸு. பட் அங்கே பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ண முடியாமல் மேலே ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் ரீட்ரேஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. ஒரு மைனர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் கேப் அப்பில் ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2-3 நாளாக பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நைட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. நமக்கு ப்ரைஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அல்லது இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த இடத்துல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான். மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய லெவல் வந்து இந்த லெவல் இருக்குது. அதாவது 1,46,000 பக்கமாக தான் அடுத்த இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட முடியாமல் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இப்போ எடுத்துக்கூடிய மைனர் ரெசிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, நம்ம ஒரு 2 லெவல் இருக்குது. அது ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தோம்னா இந்த லெவல், அதாவது 1,44,000 இந்த லெவல் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்தோம்னா நமக்கு 1,43,000 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த 2 லெவல் வந்து நமக்கு இப்போதைக்கு இருக்குது. இது வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1,43,000ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது. இந்த 1,44,000ங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது இந்த மைனர் ட்ரெண்டுக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த 2 லெவலுக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1,44,000 1,43,000 இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ப்ரைஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு போகக்கூடியது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 1,44,000 எடுக்கலாம், அல்லது 1,43,000 எடுத்தும் மேலே போக ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இந்த 2 சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த சப்போர்ட் லெவல் தான். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ப்ரைஸ் வந்துடும். ஏன்னா இது ரெண்டும் இங்கே இந்த 1,44,000 1,43,000 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுத்தால் மேலே போய் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை தொடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, இந்த 1,44,000 வந்ததுன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து பை எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அல்லது இங்கே ஏதாவது நமக்கு ஃபார்மேஷன் கொடுக்காம நெக்ஸ்ட்டு லெவல் 1,43,000 வந்ததுன்னா அங்கே ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சுனாலும் இங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து செல் எடுக்கலாமா அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த ஹையை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நமக்கு பெருசாக செல் என்ட்ரிக்கு போக முடியாது. அல்லது இந்த 1,43,000 வர வரைக்குமே நமக்கு பை என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். செல் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பை என்ட்ரியும் எடுக்க முடியாது. இந்த இடத்துல நமக்கு இந்த 2 லெவலுக்குள்ளே வரும்பொழுது தான் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி 6 மணிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. பட் அது ஒரு மேஜரான நியூஸாக இல்லை. ஒரு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கலாம். நம்ம அந்த டைம்லேயுமே ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன் வந்து கிளியராக கிடைச்சா மட்டும் என்ட்ரிக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த 2 லெவல் இந்த லெவல் வர வரைக்கும் இது வந்து நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி இந்த லெவலுக்கு வரப்போகிறது இல்லை ப்ரைஸு. ஸோ நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல் தான். 1,44,000 1,43,000 இங்கே நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் பை என்ட்ரிக்குள்ளே போகலாம். மற்றபடி செல் என்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லெவலுக்கு அல்லது
இன்றைக்கி வந்துச்சுன்னா பார்க்கலாம், அல்லது நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு அதை பற்றின ஒரு கிளியரான வீடியோ நம்ம கொடுத்துடலாம். தேங்க்யூ.